ஸ்ரீ காமாட்சி அம்மன் தேவஸ்தானம், பெனாங், மலேசியா. பிறவி பெருங்கடலை கடக்க உதவும் அருள் தரும் ஆலயங்களை கொண்ட பாரத நாட்டிலிருந்து பெருநீர்க்கடலை கடந்து சென்றாலும் கடல்களை காட்டிலும் பெரும் கருணை கொண்ட கடவுளர்கள் திருவருள் புரியும் அருள் தரும் ஆலயங்களை காணலாம். அவைகளின் பட்டியலில் மலேசியா நாட்டின் அருள் தரும் ஆலயங்களும் உள்ளன. மலேசியா நாட்டிலே அருள் அலைகளை பரப்பி வரும் திருக்கோவில்களை பற்றி பக்தர்கள் இயன்ற அளவிலே அறிந்து கொள்ளும் விதமாக அருள் தரும் ஆலயங்கள் எனும் இந்த புண்ணிய தொடர் தன்னால் இயன்ற சேவையை செய்து வருகிறது. அந்த அரும்பெரும் முயற்சியில் இதுவரை சில வாரங்களாக மலேசியா நாட்டின் அருள் தரும் ஆலயங்களை பற்றி சொல்லி வரும் இந்த தொடரின் இன்றைய பகுதி மலேசியாவில் உள்ள பெனாங்கில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் தேவஸ்தானத்தை பற்றி இயன்ற அளவிலே சொல்லப் போகிறது. பக்தர்கள் அனைவரும் ஓம் சக்தி பராசக்தி என்றுரைத்து மலேசியாவின் ஸ்ரீ காமாட்சி அன்னை தேவஸ்தானத்தை தரிசிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தன்னிகரற்ற தாயான ஸ்ரீ காமாட்சி அம்மனை தரிசிக்க வருகின்ற பக்தர்களை திருக்கோபுரம் வரவேற்கிறது. ஓம் சக்தி பராசக்தி என்றுரைத்து இந்த திருக்கோபுரம் தன்னை வணங்குகிறோம். கோவிலுக்கு வெளிப்புறத்தில் கிடைக்கின்ற காட்சிகளை காண்கிறோம். கோவில் முகப்பில் வள்ளலார், அகத்தியர், ஔவையார் ஆகிய அருளாளர்களின் திருவடிவங்களையும் விநாயகர், லக்ஷ்மி, ராஜராஜேஸ்வரி, சரஸ்வதி, முருகர் ஆகிய அருள் தெய்வங்களின் திருவடிவங்களையும் வணங்கி தரிசிக்கிறோம். காண்பதற்கரிதான திருக்காட்சிகளையும் காண்கிறோம். தேவதச்சன் விஸ்வகர்மாவின் 5 திருமகன்களான மனோ, மயா, துவஷ்டா, சில்பி, விஸ்வக்ஞா ஆகியோரது திருவடிவங்களை தரிசித்து வணங்குகிறோம். காண்பதற்கரிதான இவர்களது திருவடிவங்களை இங்கே நாம் காணுமாறு அமைத்த விஸ்வகர்மா சமூகத்தினருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம் என்று சொல்லி நுழைவாயிலில் தனிச்சந்நிதி கொண்டு திருவருள் புரிகின்ற ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயரை வணங்குகிறோம். இந்த கோவிலுக்கு வேறு ஒரு நுழைவாயிலும் உள்ளது. அதன் மேற்புறம் ஸ்ரீ மீனாட்சி திருக்கல்யாண காட்சியை தரிசித்து வணங்குகிறோம். திருக்கோவிலுக்கு வெளிப்புறத்தே உள்ள அருட்காட்சிகளை கண்ணுற்று வணங்கிய பிறகு அருள் தரும் அம்பிகையே போற்றி, கருணை மிகும் காமாட்சி அன்னையே போற்றி என்றுரைத்து திருக்கோபுரம் தன்னை கடந்து திருக்கோவிலுக்குள் செல்கிறோம். பலிபீடம், கொடிமரம் ஆகியவற்றை வணங்கி அன்னையின் சிம்ம வாகனத்தை வணங்குகிறோம். முதல் வணக்கத்திற்குரிய ஸ்ரீ விநாயக பெருமான் ஸ்ரீ சித்தி விநாயகர் என்கின்ற திருப்பெயருடன் எழுந்தருளி திருவருள் புரிகிறார். தனிச்சந்நிதியில் எழுந்தருளி திருவருள் புரிகிறார் இந்த ஸ்ரீ சித்தி விநாயக பெருமான். ஸ்ரீ பாலசுப்பிரமணிய பெருமானும் தனிச்சந்நிதியில் எழுந்தருளி திருவருள் புரிகிறார். மூலவர் அன்னையை வணங்கும் முன்பு துவார சக்திகளை வணங்குகிறோம். இந்த திருக்கோவிலின் மூலவர் ஸ்ரீ காமாட்சி அன்னை. க என்றால் சரஸ்வதி என்று பொருள். ம என்றால் மகாலட்சுமி என்று பொருள். அக்ஷி என்றால் கண்களாக கொண்டவர் என்று பொருள். ஸ்ரீ சரஸ்வதி அன்னையை ஒரு கண்ணாகவும் ஸ்ரீ லக்ஷ்மி அன்னையை இன்னொரு கண்ணாகவும் கொண்ட ஸ்ரீ பார்வதி அன்னைக்கு ஸ்ரீ காமாட்சி அன்னை என்கிற திருப்பெயர் உள்ளது. ஆகையால் இவ்வன்னையை வணங்கினால் ஸ்ரீ சரஸ்வதி அன்னை, ஸ்ரீ லக்ஷ்மி அன்னை, ஸ்ரீ பார்வதி அன்னை ஆகிய 3 அன்னையரின் திருவருள்களையும் ஒரே நேரத்தில் பெற்றுவிடலாம் என்பது தனிச்சிறப்பாகும்.
காமாட்சி 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் தலையிலே பாறாங்கல் விழ வேண்டும் என்கிற விதி இருந்தால் அது சிறிய கல்லாக விழும்படியாக தணிந்துவிடும் என்று காஞ்சி மகா பெரியவர் ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஒரு பக்தருக்கு அருள் அறிவுரைதனை வழங்கினார். ஆகவே நாம் அனைவரும் காமாட்சி 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 என்று எப்போதும் சொல்லிக்கொண்டே இருந்து பேரருள்களை பெறுவோமாக.